ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம மிகவும் சிம்பிளான எளிய குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச சைட் டிஷ் தான். இதை ரச சாதம், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதத்தை வச்சுக்க நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மல்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நீங்கள் நல்லா பாயில் பண்ணி காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை உள்ளே எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப போட்டு இது பண்ணிட வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி லைட்டாக பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ லைட்டாக அப்படி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. சூடாக இருக்குது, பார்த்து எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 2 to 5 minutes வச்சுருங்க. லைட்டாக நான் கடைசியில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு நீங்கள் போட்டு எடுத்துட வேண்டியதான். குழந்தைங்க இது உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் இதை அடிக்கடி செய்வேன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.